வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உஷார் மக்களே, அடுத்த 4 நாட்களுக்கு கனமான மழை மற்றும் மிதமான மழை எந்தெந்த மாவட்டத்துக்கு அலர்ட் விடப்படுறாங்க தான் இந்த செய்திக்குள்ள பிரீஃபாக மற்றும் வானிலை ஆய்வு சொல்ல இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 நிமிட வீடியோ தான் இருக்குது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ண மக்களே, உங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த செய்திக்குள்ள என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 4 மாவட்டங்களுக்கு குறிப்பாக 4 மாவட்டம் சொல்ல முடியாது. ஸோ 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. ஸோ இதன் பொறுத்த மட்டும் தான் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாட்களுக்கு மழை இருக்கக்கூடும். ஸோ வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாலே 28ஆம் முதல் 31ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலையே நிலவக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் தான் தமிழகம், குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்று மாலையும் அதிகபட்ச வெப்பநிலையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவு என்றும், 27ஆம் தேதியிலிருந்து இன்றிலிருந்து 29ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அப்படின்றும், படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க மக்களே. ஸோ இது போன்ற முக்கியமான விஷயம் குறிப்பாக வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.